வித்தியாசத்தை சொல்லுகிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் என்ன பார்த்துக்கிடுங்க. 3 பிள்ளைக்கு அப்பாவாக நான். எனக்கு மூத்தது 2 பையன், 3வது பொண்ணு. எனக்கு மூத்தது ஒரு மகன். மூத்த மகன் மட்டும் எனக்கு இருந்ததான நேரத்தில் நானும் எங்கள் மனைவியும் இந்த பிள்ளையை கொண்டு போவோம். நாங்கள் ஊழியத்துக்கு போவோம், வீடு விசிட்டிங் போவோம். போகும்போது பாஸ்டர் இது பிள்ளையான்னு கேட்டால் இது மூத்த மகன் என்று நாங்கள் சொன்னதே கிடையாது. ஒரே பிள்ளை உள்ள பெற்றோர்களுக்கு இருக்கிறீங்களா? எனக்கு மொத்தத்தில் 1 தான் உண்டுன்னு சொல்லுகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஒன்று உள்ளவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா இது மூத்த பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? இல்லை. ஏன்? இப்போ 2வது ஒரு பிள்ளை பிறந்த பிறகுதான் மற்றவன் மூத்தவன் ஆனான், இவர் இளையவர் ஆனார். இப்ப நான் சொல்லுகிறேன், ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் மரித்ததினால அதற்கு பிறவாக நீங்களும் நானும் 2வது பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றினதினால அவர் முதற் பேரானவர் ஆனார். நம்ம எல்லாம் 2வது பேரானவராக மாறினோம். அதை நம்புகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.